guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். லெவல் 1 பிளேயரோட எபிசோடு 31க்கு ரெடியா? எபிசோடு 30 மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே தன்னை கொல்ல பார்த்தவங்களோட கரப்ஷன் ஸ்கீமை வெளியே சொல்லியே ஆகணுன்ற வெறி மினிஸ்டருக்கு வருது. உடனே நம்ம ஹீரோ ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு எல்லாத்தையும் கிழிச்சு தொங்க விடுங்கன்னு ஐடியா கொடுக்குறான். அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வெடிக்க போகிற நியூஸுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் லைவ் டிவிலேயே மொத்த கரப்ஷனையும் கிழிச்சு தொங்க விட சைனாவே அதிருது. நம்ம ஹீரோ ஒரு சீட்டில் உட்காந்து இந்த சம்பவத்தை ஜாலியாக வேடிக்கை பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோவோட லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறது அந்த அசோசியேஷன் லீடர் மட்டும்தான். அவர் பயத்தில் நான் நிரபராதின்னு ஃபோனில் யார்கிட்டையோ மரணமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இருந்த பவர்ஃபுல் ஆளுங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னாலும் மாபுன் ஷோவுக்கு மனசில் பயம் குறையல. ஒரு கிளாஸ் குடித்தா நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் வேர்ல்டு மொத்தமாக இடிஞ்சு விழுது. அப்போதான் அவன் பின்னாடி ஒரு வாய்ஸ் லோவாக பேச ஆரம்பிக்குது. இந்த ஆள் பயத்தில் திரும்பி பார்க்குறான். அங்கே நம்ம ரேட்மேன் அட்டாக் பண்ணாமல் ஒரு டீல் பேச ரெடியாக நிற்கிறான். இந்த ரேட்மேன் நம்மளை மாதிரி பேசுதேன்னு மாபுன் ஆச்சரியப்படுறான். உனக்கு என்ன வேணும்னு அவன் கேட்க, உனக்கு தேவையான பவரை நான் தரேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் மேலே ஆர்டர் போடுற அந்த பாஸை காலி பண்ணிவிட்டு உனக்கு பவரை தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ என் கூட 10 வருஷத்துக்கு ஒரு சீக்ரெட் கான்ட்ராக்டில் சைன் போடணும்னு நம்ம ஹீரோ கண்டிஷன் போடுறான். மாபுன் யோசிக்கிறான். ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல் ஆளாக மாற இது ஒரு நல்ல சான்ஸ்னு அவனுக்கு தோணுது. நீ தான் இந்த ரேட்டை கொன்ன ஹீரோன்னு வேர்ல்டுக்கே தெரியும்னு நம்ம ஹீரோ ஆசை காட்டுறான். என் தயக்கத்துக்கு அப்புறம் பிரசிடென்ட் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இதனால் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு சபார்டினேட் கிடைச்சாச்சு. கான்ட்ராக்டில் சைன் போட்டதும் கிடைச்ச அந்த போனஸ் பவரால் மாபுன் செம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து உன் அடிமைத்தனம் இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புழிஞ்சி எடுப்பேன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். அடுத்ததாக சைனாவோட டாப் லெவல் அஃபீஷியல்ஸ் கலந்துக்கிற ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அங்கே நம்ம ஹீரோ மார்வேஷத்தில் போகிறான். பிளான் படி அங்கே நடக்கிற எல்லா புகழும் அந்த அசோசியேஷன் ஹெட்டுக்கு போகிற மாதிரி நம்ம ஹீரோ செட் பண்ணுறான். அதே சாக்கில் இன்னும் சில எனிமிஸையும் தீர்த்து கட்டலாம்னு பிளான் பண்ணுறான். சடன்லி ரேட்மேன் அங்கே என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் தெறிக்க விடுறான். பிளேயர்ஸ் ஆர்மர் கூட இல்லாமல் தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட கொடூரமான அட்டாக்கால் அவனுங்க உயிருக்கு பயந்து ஓடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பிரசிடென்ட்டும் சேர்ந்து ஒத்திகை பார்த்த அந்த ட்ராமாவை ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ வேணும்னே கொஞ்சம் டல்லாக பர்ஃபார்ம் பண்ணுறான். இதை பார்த்த மற்ற ஏஜென்ட்ஸ் ரேட் போன சண்டையிலிருந்து இன்னும் ரெக்கவர் ஆகலை, இதுதான் சான்ஸ்னு நினச்சி பிரசிடென்ட் கூட சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் வரவனுங்களை எல்லாம் நம்ம ஹீரோ பிளாஸ்ட் பண்ணி காலி பண்ணுறான். கடைசியில் யாரும் இல்லாதப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த மீட்டிங் ஹாலையை அடித்து உடச்சி பெரிய ரணகலமாக்குறாங்க. மக்கள் முன்னாடி வந்து பிரசிடென்ட் அந்த ரேட்டை தோக்கடிச்ச மாதிரி ஒரு பெரிய வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மக்கள் இதை பார்த்ததும் வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி ரோட்டில் இறங்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரசிடென்ட்டோட செல்வாக்கு நம்ம ஹீரோ எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக எகிரிடுச்சு. நீ பாலிடிக்ஸில் உச்சத்துக்கு போகணும்னு நம்ம ஹீரோ அவருக்கு அட்வைஸ் பண்ணுறான். வெற்றியால் நான் இந்த கண்ட்ரியோட வைஸ் பிரசிடென்ட் பதவி வரைக்கும் போயிடுவேன்னு மாபுன் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு செம ஹாப்பி. ஒரு வழியாக சைனா வேலையை முடிச்சுட்டு கொரியாவுக்கு வரான். அங்கே லூசியா கூட சேர்ந்து ஸ்டோன் ஜெயின்ஸை ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எத்திக்கல் ரேங்க் அடையணும்னா இன்னும் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதனால் ஃபுகுகோகா போக பிளான் பண்ணுறான். லூசியா நேரம் ஆச்சு கிளம்பலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு ஒரு நல்ல மேனேஜர் மாதிரி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஹண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு சீரியல் பார்க்குற நாள்னு நம்ம ஹீரோ சொன்னதும் லூசியா வெக்கப்படுறா. நம்ம ஹீரோ சின்ன சின்ன விஷயத்தில் கூட அக்கறை காட்டுறதை பார்த்து அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அவள் கிளம்பும்போது நம்ம ஹீரோ இன்னைக்கு நைட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு யுன்னை கால் பண்ணி குடிக்க கூப்பிடுறான். அதுக்கப்புறம் சின்வூன் கிட்ட இருந்து 3 மிஸ்டு கால் வந்திருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். அப்புறம் அவளை கூப்பிட்டு பிளான் பண்ண மாதிரியே டின்னருக்கு போகிறாங்க. லூசியா இவங்க 2 பேரும் பேசுறது அப்படியே சைலண்டாக கவனிச்சுக்கிட்டு நிற்கிறா. சின்வூன் அந்த குட்டி பிளாக் ட்ரெஸ்ஸில் செம்ம பிரைட்டாக வந்து இறங்குறா. டின்னரில் நம்ம ஹீரோவும் சின்வூனும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீரியஸ் மேட்டர் வருது. அமெரிக்காவில் 6வது லெஜெண்டரி மான்ஸ்டர் வந்துருச்சு. அதனால் அமெரிக்கா நம்ம ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ தலையை தொடிஞ்சிக்கிட்டு இதை கேட்குறான். லீடரோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்னு சின்வூன் சொல்கிறா. 2 கண்ட்ரிக்கும் இருக்கிற டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் காரணமாக இதை மறுக்கிறது கஷ்டம். ஆனால் நம்ம ஹீரோ செமக்குலா நான் ஒன்றும் ஆர்டர் போட்டால் செய்கிற சோல்ஜர் இல்லைன்னு கராராக சொல்கிறான். உண்மையை சொல்லப்போனால் சின்வூன் தான் நம்ம ஹீரோவை சம்மதிக்க வைக்க அனுப்பப்பட்டிருக்கா. ஆனால் அவள் அமெரிக்கன் சொல்கிறதுக்கெல்லாம் அடிப்பணிய வேணாம்னு நம்ம ஹீரோ கிட்ட சீக்கிரட்டாக சொல்கிறா. நம்ம ஹீரோவும் சரி இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த அசோசியேஷன் ட்ரை பண்ணட்டும்னு சொல்கிறான். ஆனால் இந்த வார்க்காக அமெரிக்கா கொடுக்க போகிற ரிவார்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும்.
கிடைக்கிற எல்லா மேஜிக் ஸ்டோன்ஸும் நம்ம ஹீரோக்கே சொந்தம். அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு தான் ஏற்கனவே டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கேன்னு சொல்ல அது அசோசியேஷனில் இருக்கிற வரைக்கும் தான், இப்போ தரப்போகிறது வேறுன்னு சின்வூன் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பிரசிடென்ட் காங் ஹெல்ப் கேட்டதால் இப்போ டஞ்சன் லைசன்ஸ் மேட்டர் உள்ளே வருது. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஒரு டஞ்சன் இனிமே நீயே வச்சுக்கலாம்னு சின்வூன் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஒரு டஞ்சனில் ஹண்ட் பண்ணலாம், இல்லைனா வரவங்க கிட்ட காசு வாங்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் குறைஞ்சது 3 டஞ்சன் வேணும்னு பேரம் பேசுகிறான். சின்வூன் ஷாக் ஆகுறா. ஏன்னா ஒரு ஹீரோ ரேங்க் டஞ்சன் இன்கம் மட்டுமே ஒரு பெரிய கம்பெனிக்கே சமம். கடைசியாக 2 ரேர் ரேங்க் டஞ்சன் ஒரு ஹீரோ ரேங்க் டஞ்சன்னு டீல் முடியுது. கூடவே சின்வூன் அவளோட லைஃப் டைம் கான்ட்ராக்டை இதோட முடிச்சுக்கலாம்னு ஒரு கண்டிஷனையும் நம்ம ஹீரோ வைக்கிறான். இதை கேட்டு சின்வூன் தயங்குறா. அமெரிக்காவுக்கு நீதான் வேணும், நான் இல்லைன்னு சின்வூன் சொன்னாலும் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிறான். அங்கே போய் அவனுங்க டெஸ்ட்டுக்கு எல்லாம் ஒத்துக்காதன்னு சின்வூன் மறுபடியும் வார்னிங் கொடுக்குறா. நம்ம ஹீரோ எனக்கு தான் இப்போ ஓனா டஞ்சன் இருக்கு, நான் ஏன் அங்கே தங்க போகிறேன்னு கேலி பண்ணுறான். அமெரிக்காவில் இருக்கிற அந்த மான்ஸ்டர் 9 தலை கொண்ட ஹைட்ரான்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அமெரிக்கா போகிற நம்ம ஹீரோவை டேவிட் வெல்கம் பண்ணுறான். 2 பேரும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகிறாங்க. அங்கே ஏகப்பட்ட பிளேயர்ஸ் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவை டிரெக்டர் வில்லியம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கள் கண்ட்ரிக்கு லெஜெண்டரி மான்ஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் வந்தது சந்தோஷம்னு வில்லியம் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ பெஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்ல அங்கே இருந்தவங்க நம்ம ஹீரோவை குசிப்படுத்த செம்மையாக ட்ரை பண்ணுறாங்க. ரைடு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்காவோட டாப் பிளேயர்ஸ் இருக்கிற பர்ஸ்ட் எக்ஸ்டர்மினேஷன் குரூப்பில் நம்ம ஹீரோவை சேர்த்துட்டு வில்லியம் மொத்த பிளானையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வில்லியம் நம்ம ஹீரோவை ரெஸ்ட் எடுக்க சொல்ல நம்ம ஆள் ரொம்ப சின்சியராக ஆப்ரேஷன் கமெண்ட்ஸ் பற்றி பேச வேணாமான்னு கேட்குறான். அதுக்கு டிரெக்டர் நீங்கள் 10வது பிளேயர், அதனால் ஃபைட்டில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து எப்படி வேணாலும் அட்டாக் பண்ண ஃபுல் ஃப்ரீடம் இருக்குன்னு மாசா சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ ரூமில் உட்காந்து அந்த மெயின் ஃபைட்டுக்கு தேவையான ஷாப்பிங்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஒரு ஏஜென்ட் டிரெக்டர் ஏன் இந்த ஹீரோவுக்கு இவ்வளவு சலாம் போடுறாருன்னு கேட்குறான். அதுக்கு வில்லியம் டீமோட ஸ்டார் பிளேயர்ஸை இப்படித்தான் கவனிப்போம்னு நச்சுன்னு பதில் சொல்கிறாரு. கேப்டன் ஜோசப் புதுசாக வந்திருக்கிற நம்ம ஹீரோவை பற்றி விசாரிக்கிறான். வில்லியம் அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோவோட ஆட்டத்தை பார்க்க வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. வில்லியமுக்கு நம்ம ஹீரோவோட பவரை பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்ட். நம்ம ஹீரோ உன்னை விட ஸ்ட்ராங்குன்னு வில்லியம் ஜோசப்பை கிண்டல் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஜோசப்புக்கு அது பிடிக்கல. கொரியன் ஒர்க்ஸ் மட்டும் இங்கே வந்திருந்தா பஸ்ட்டு தலையிலேயே முடிச்சிருப்பேன்னு பில்டப் கொடுக்குறான். ஆனால் வில்லியம் விடாமல் நம்ம ஹீரோவை மரியாதையாக நடத்துன்னு ஆர்டர் போடுறாரு. சடன்லி அலாரம் அடிக்குது. அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த ஹைட்ரா அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ டாப்லர் கேங்கர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு உருவத்தை ரூம்லேயே தூங்க விட்டுட்டு ஒரு காப்ளின் மாதிரி அந்த ஹைட்ரா கூட ஃபைட்டுக்கு போகிறான். ஹைட்ராவோட தோலில் ஸ்வாட சொருகி அதோட எனர்ஜியை உறிஞ்சி நம்ம ஹீரோ இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறான். ஹைட்ராவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியலை. சடன்லி அது நெருப்ப கக்க நம்ம ஹீரோ ஏற்கனவே மேஜிக் ஸ்டோன்ஸை சாப்பிட்டு செம்ம பவரில் இருக்கிறதால அது அசால்ட்டாக எதிர்க்கிறான். அதுக்கப்புறம் ஹைட்ரா மேலே குதிச்சு நம்ம ஹீரோ ஒரு மரண மாஸ் காம்போவை இறக்குறான். அது ஒரு ஜெயண்ட் பூரா மாதிரி துடிச்சு விழுந்துருது. வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ரூமுக்கு திரும்புகிறான். அங்கே அவனோட டபுள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரிவார்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு, ஜாக்பாட் தானே நம்ம ஹீரோ நினைக்கிறான். தெரிஞ்சுக்க நம்ம ஹீரோ வில்லியமை பார்க்குறான். ஒரு பவர்ஃபுல் மான்ஸ்டர் ஹைட்ராவை ஹண்ட் பண்ணிடுச்சுன்னு வில்லியம் சொல்ல அது ஒரு நல்ல விஷயம் தானேன்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இந்த மொட்டத்தில் வில்லியம் ஒரு சீக்கிரட்டை சொல்கிறாரு. அந்த மான்ஸ்டர் மித்திக்கல் ரேங்க்ஸை விட ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு ரிப்போர்ட் சொல்லுது. நம்ம ஹீரோவோட காப்ளின் உருவம் மித்திக்கல் ரேங்க்ல இருந்ததை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹைட்ரா வெறும் 10 நிமிஷத்தில் காலியானது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.